தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். மன்னார்குடி எம்எல்ஏ காமராஜை தகுதி நீக்கம் செய்ய கோரி சபாநாயகரிடம் அமமுக சார்பில் மனு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரே ஒரு எம்எல்ஏ ஆவார் மன்னார்குடி எம்எல்ஏ காமராஜ். இவர் தாவேக அரசை ஆதரித்து வாக்களித்திருந்தார். இந்த நிலையில் தற்போது தலைமைச் செயலகத்தில் சபாநாயகர் ஜேசிடி பிரபாகரை சந்தித்து அமமுக பொருளாளர் மனு கொடுத்திருக்கிறார். மன்னார்குடி எம்எல்ஏ காமராஜை தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் என்று கூறி அண்மை செய்தியாக பார்க்கிறோம். தலைமைச் செயலகத்தில் சபாநாயகர் ஜேசிடி பிரபாகரை சந்தித்து அமமுக பொருளாளர் கரிகாலன் மனு ஒன்றை கொடுத்திருக்கிறார். மன்னார்குடி எம்எல்ஏ காமராஜை தகுதி நீக்கம் செய்ய கோரி அந்த மனு கொடுக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களோடு செய்தியாளர் சந்தானம் இணைந்திருக்கிறார். சந்தானம், தற்போது அமமுக சார்பில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மனுவின் விவரம். பாலா, நடைபெற்று முடிந்த சட்டமன்ற தேர்தலில் அமமுக சார்பில் மன்னார்குடி தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்த காமராஜ் சட்டமன்றத்தில் நடைபெற்ற தீர்மானத்திற்கு முன்பாகவே, அதாவது நம்பிக்கை தீர்மானத்திற்கு நடைபெறும் நாட்கள் முன்னாகவே பேசும்போது தமிழக முதலமைச்சருக்கு தான் ஆதரவு தெரிவிக்க இருப்பதாக பேசினார். அதனைத் தொடர்ந்து அவர் அமமுகவிலிருந்து கட்சியிலிருந்து நீக்கம் செய்வதாக கட்சியினுடைய பொதுச்செயலாளர் டிடிவி தினகரன் அறிவித்திருந்தார். அந்த கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட அடுத்த நாள் நடைபெற்ற நம்பிக்கை தீர்மானத்துல தாவேகாவுக்கு ஆதரவாக அவர் வாக்களித்திருந்தார். இந்த நிலையில சட்டமன்ற தேர்தல் அமமுக சார்பில் போட்டியிட்டு கட்சி விதிமுறைகளை மீறி அதாவது தாவேகாவுக்கு ஆதரவாக வாக்களித்த காமராஜை சட்டமன்ற உறுப்பினர்கள் தகுதி நீக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அமமுகவினுடைய பொருளாளர் கரிகாலன் தற்போது கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அறிவுறுத்தல் அடிப்படையில் வழங்கப்பட்ட புகார் மனுவை சபாநாயகர் ஜேசிடி பிரபாகரை சந்தித்து வழங்குவதற்காக தற்போது தலைமைச் செயலகத்திற்கு வந்திருக்கிறாங்க. இன்னும் சற்று நேரத்தில் தலைமைச் செயலகத்தில் சபாநாயகர் ஜேசிடி பிரபாகரை சந்தித்து அந்த புகார் மனுவை அவர்கள் வழங்க இருக்கிறார்கள். அமமுகவை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இருப்பதனால அவர் மீது கட்சி மாறுதல் நடவடிக்கை என்பது எடுக்க முடியாத ஒரு சூழல் இருக்கக்கூடிய நிலையில இருந்தாலும் கூட தற்போது அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி தற்போது அமமுக சார்பாக சபாநாயகரை சந்தித்து புகார் மனு என்பது வழங்கப்பட இருக்கிறது. பாலா, விவரங்களுக்கு நன்றி சந்தனகுமார். மன்னார்குடி எம்எல்ஏ காமராஜரை தகுதி நீக்கம் செய்ய கோரி தற்போது அமமுக சார்பில் மனு கொடுக்கப்பட்டிருக்கிறது. தலைமைச் செயலகத்தில் சபாநாயகர் ஜேசிடி பிரபாகரை சந்தித்து அமமுக பொருளாளர் கரிகாலன் மனு அளித்திருக்கிறார். தாவேக அரசுக்கு ஆதரவு அளித்ததால் அமமுகவிலிருந்து எம்எல்ஏ காமராஜ் நீக்கப்பட்டிருந்தார். இந்த நிலையில் அவரை எம்எல்ஏ பதவியிலிருந்து தகுதி நீக்கம் செய்ய மனு அளிக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான்.